வேடிக்கை காட்டுவதற்காகவோ பாடலை பாடிவிட்டு கடந்து போக வேண்டும் என்பதற்காகவோ நாங்கள் அந்த கிராமத்திற்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாய் அறிவித்துக் கொண்டு வருகிறோம். எங்கள் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு எங்களுடைய சகோதரரை கூட்டிக் கொண்டு ஆட்டோக்களிலே பயணித்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு கடந்து சென்று இயேசுடைய புகழை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். இயேசு என்பவர் யார்? எதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்? எதற்காக இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாம் வணங்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் திட்டவட்டமாய் பேசிக் கொண்டு வருகிறோம். நீங்கள் ஒரு வேளை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இதை இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். வேத வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. எந்தெந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி நிச்சயமாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே எங்களோடு உலாவிக் கொண்டு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து நாம் முதலாவது யோசிக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், ஒருவேளை கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களாக இருக்கட்டும், இயேசு என்பவர் யார் என்பதை குறித்து நீங்கள் திட்டவட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக இறங்கி வந்தார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதனுடைய சாபக்கட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவம் எல்லாம் அக்கிரமம் எல்லாம் கழிய வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தினாலோ ஒரு மாட்டினுடைய ரத்தத்தினாலோ ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. ஒரு மனிதனை யார் படைத்தாரோ அந்த தெய்வமே அந்த பூமியில் வந்து மரித்தால் ஒழிய ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. இந்த உலகத்திலே மனிதனை யார் படைத்தாரோ அந்த மனிதனை படைத்த தெய்வம், அதே மனிதனுடைய ரூபத்தில் இருக்கிற அந்த தெய்வம் இந்த பூமியில் வந்து மரித்தால் ஒழிய ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. இந்த உலகத்தை நாம் பாவமே செய்யவில்லை என்று சொன்னால் அது முடியாத காரியம். ஐயா, நான் பாவமே செய்யவில்லை ஐயா, நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில் நான் பாவமே செய்யவில்லை ஐயா, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா என்று சொன்னால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தமாக. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற அநேக மனிதர்கள் பாவிகளாக பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் மாத்திரம் தான் நமக்கு வாழ்வு உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமான வாழ்க்கை அல்ல. நமக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மறு வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், ஒருவேளை பரலோக ராஜ்யம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்திலே வந்து பிரசங்கிக்கக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே 37ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தன்னுடைய சீஷரிடத்திலே சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்பதற்காக உலகத்துடைய 4 திசையிலிருந்து மக்கள் ஓடி வந்தார்களாம். ஐயோ, நான் அன்பாய் வளர்த்த என்னுடைய பிள்ளை, நான் பாசத்திலே வளர்த்த என்னுடைய மகன் இந்த இள வயதிலே மரித்து போய்விட்டானே, அவன் எங்கு தான் இருப்பானோ, அவனை நான் எந்த இடத்திலே போய் பார்ப்பேனோ என்று சொல்லி ஒவ்வொருடைய தாயாரெல்லாம் தவித்திருப்பார்கள். என்னுடைய கணவன், எனக்கு அன்பான கணவன் மரித்திருக்கிறார், என்னுடைய கணவனை மறுபடியும் நான் எங்கே பார்ப்பேன்? இந்த பூமியிலே இருக்கும் பொழுது என் கணவனோடு நான் நிம்மதியாய் வாழ்ந்தேன், என்னுடைய கணவன் மரித்து விட்டார், இனி நான் என்னுடைய கணவனை நான் எங்கு போய் பார்ப்பேன் என்று சொல்லி புலம்பிய மனிதர்கள் இயேசு இடத்திலே போனார்கள். இயேசு கிறிஸ்து அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார் என்று சொன்னால், மனவேதனையா, மனம் நொறுங்குண்டு, மனம் நறுங்குண்டு கிடக்கிற அந்த மக்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பரிதாபமாய் பார்த்தார், மனதுருகினார். தன்னுடைய சீஷரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். சீடர்களே, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அறுப்பு அதிகமாக உள்ளது, அதற்கு வேலையாட்கள் கம்மியாக இருக்கிறார்கள், வேலையாட்கள் இல்லை, நீங்கள் இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொரு கிராமங்கள் போய் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீஷரிடத்திலே பேசினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு இடத்திலே சொல்லாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தோய்ந்து போன மக்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பரிதாபப்பட்டார். எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம். இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு கிராமங்கள் இருக்கிற ஒருவேளை மனம் வந்து இருக்கலாம், ஒருவேளை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பில்லி சூனிய ஏவல் கட்டு பிசாசுடைய அதிகாரத்திலே நீங்கள் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களை உங்களுக்கு பிசாசுடைய ஏவலை விட்டு இருக்கலாம், பில்லி சூனிய ஏவல் கட்டுகளை வைத்திருக்கலாம்,
ஒருவேளை மன அழுத்தத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களா கூட இந்த கிராமத்தில் இருக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் அந்த கிராமம் பாழாய் போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சுவிசேஷத்தை நீங்கள் நிச்சயமாக கேட்க வேண்டும். இந்த உலகத்தை நீங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இயேசு கிறிஸ்து, உன்னதமான இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாய் இறங்கி வர போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமி சீக்கிரமாய் அழிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் அது எளிதான ஒரு காரியம் அல்ல. ஏதோ ஒரு திறந்த வாசலில் நுழைந்து விடுகிற ஒரு காரியம் அல்ல. பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு யாராலும் போக முடியாது. மத்திய எழுதின நிருபம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கண் தெரியாத 2 குருடர்கள் இயேசுவுக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டார்களா, ஐயா, நான் பிறந்ததிலிருந்து கண் தெரியாமல் வாட்டி வதங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கண் தெரியாமல் நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை பெற்றெடுத்த தாயின் முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. என்னுடைய தகப்பனார் முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. என் சொந்த பந்தங்களுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. என்னுடைய ஊர் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. அவருடைய சத்தம் மாத்திரம் தான் என்னுடைய காதில் துணிக்கிறதே தவிர அவருடைய முகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க நான் ஆசையா இருக்கிறேன் என்று சொல்லி 2 குருடர்கள் இயேசுவுக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபித்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் கண் திறப்பதற்கு ஆசையா இருந்தால் என் சித்தத்தின்படி நீங்கள் கண்களை திறக்க நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி இருவருக்கு கண்களை திறக்கும்படி செய்து அருளினார். சந்தோஷமாய் கடந்து சென்றார்கள். பிறந்தது முதல் நாம் எல்லாரும் கண்கள் தெரிந்தும் கூட குருட்டாட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண் தெரியாதவனை விட கண் தெரிந்த நாம் பாவத்தினுடைய விளிம்பிலே விழுந்திருக்கிறோம். எது வழி, எந்த வழிக்கு போனால் மோட்சத்திற்கு போகலாம், எந்த வழியிலே நடந்தால் நன்மையான வழியா இருக்கும் என்று சொல்லி குருட்டாட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், பாதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்து ஒரு வழியை காண்பிக்க ஆயத்தமாயிருக்கிறார். பரலோக வாசலுக்கு நீங்கள் போக வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளோடு நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நியமம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிறவியிலிருந்து வளர்ந்து வந்த ஒரு மனிதன் குஷ்டரோகத்தால் அவதிக்குள்ளாக மாறுகிறார். அந்த குஷ்டரோகம் அவனிடத்தில் இருந்தது நிமித்தமாய் ஊருக்கு வெளியிலே அவனை துரத்தி விடுகிறார்கள். அங்க ஏதோ ஒரு இடத்திலே அவனை கிடைத்து, இனி இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, நீ தீட்டுப்பட்டு இருக்கிறார், இந்த ஊருக்குள்ள நீ வரக்கூடாது என்று சொல்லி மக்கள் எல்லோரும் அவனை ஒதுக்கி வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலே ஜெபம் செய்துவிட்டு அந்த வனாந்தரத்தின் வழியா நடந்து கொண்டு வரும் பொழுது அந்த குஷ்டரோகி என்ன செய்கிறான் என்று சொன்னால் இயேசுவுக்கு முன்பாக போய் விழுந்து கதறுகிறார், ஐயரே, ஐயரே, நான் அந்த குஷ்டரோகத்தால் அவதிக்குள்ளாக இருக்கிறேன், மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது நான் அவதிக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அழுகிறார். இந்த வலி என்னால் தாங்க முடியல இயேசுவே, குஷ்டரோகம் என்னை பிடித்திருக்கிறது, காய்ந்த ஓட்டினால் என்னை கீறிக் கொள்கிறேன், என்னுடைய விரல்கள் நான் கீறிக் கொள்கிறேன், பார்க்கிற மனிதர்கள் என்னை தீட்டு என்று சொல்லி என்னை கேவலமாய் பேசுகிறார்கள், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் மூக்கை மூடிக்கொண்டு நாற்றம் பிடித்தவன் என்று சொல்லி போய்விடுகிறார்கள் சொல்லி கதறி கதறி அழுதார். இயேசுவே, உம்மை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம், சுகத்தை கொடுக்கிற தேவன் நீராமே, குஷ்டரோகத்தை குணப்படுத்துகிற தேவன் நீதாமே என்று சொல்லி எப்படியாக என்னுடைய குஷ்டரோகத்தை நீ குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குஷ்டரோகி இயேசுவிடத்திலே பணிந்து கேட்டார். இயேசு கிறிஸ்து, என்னை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். உம்மை ஒரு காலம் நான் விசுவாசிக்காமல் இருக்க மாட்டேன், உம்மை விசுவாசிப்பேன் என்று சொல்லி அந்த குஷ்டரோகி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். அத்தருணமே அவன் சுத்தமான பிறகு அவன் வீட்டுக்கு போகவில்லை. ஐயா, இந்த அனுகிரகத்தை செய்த தேவன், இந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக்கிய தேவன், உமக்கு பின்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த குஷ்டரோகி இயேசுவுக்கு பின்பாக போகிறார். அதே போலத்தான் எங்களுடைய வாழ்க்கை கூட
பாவத்துடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை, பரதேசியாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை, பாதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை, இதுதான் வழி என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து இயேசு கிறிஸ்து இதுதான் வழி என்று சொல்லி எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போனார். இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து சென்று இயேசுவுடைய புகழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி போகவில்லை, இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். நாங்கள் ஒரு காலமும் இயேசு கிறிஸ்துவை தேடி போகவில்லை, இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். இந்த ஊழியத்தை நீங்கள் மாத்திரம் தான் செய்ய முடியும். உங்களுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு கிராமங்களையும் கடந்து செல்லக்கூடிய அந்த திறமை, ஒவ்வொரு கிராமங்களுக்கு போகக்கூடிய அந்த ஆற்றல், ஒவ்வொரு கிராமங்களை தைரியமாய் பிரசங்கிக்கக்கூடிய அந்த துணிச்சல், அந்த வைராகியம் உங்களிடத்தில் உள்ளது என்று சொல்லி இயேசு எங்களை தொட்டார். அவர் தொட்டது நிமித்தமான அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து சென்று போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும் பொழுதெல்லாம் பயந்து பயந்து போகும். யாராவது எங்களை கேவலமாய் பேசி விடுவார்களா? யாராவது எங்களை கல்லிருந்து எங்களை கேவலமாய் அடிப்பார்களா? ஒருவேளை என்னுடைய குழந்தையை அடித்து விடுவார்களா? என் மனைவியை அடித்து விடுவார்களா? என் கூட வருகிற சகோதரர்களை அடித்து விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து பயந்து ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து செல்வோம். 49 கிராமங்களை இயேசு கிறிஸ்து எங்களை கடக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான காரியம் அல்ல. இந்த தமிழ் இருக்கிற இடத்தில் மாத்திரமல்ல, ஆந்திர பகுதியில் கூட நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வருகிறோம். ஒரு சானாவரம் கிராமம் என்கின்ற அந்த கிராமத்தில் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க போகும் பொழுது ஒரு மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், கிறிஸ்துவர்கள் இந்த கிராமத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி என்னை மிரட்டினார். நான் பயந்து போனேன். என்னை அடித்தால் கூட பரவாயில்லை, என்னோடு வந்த அந்த சகோதரர்கள் அடித்து விட்டால் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நான் இருதயத்தில் பயந்து கொண்டே இருந்தேன். அந்த இடத்துல ஒரு வாலிப சகோதரி, ஐயா நீங்கள் நடத்துங்கள், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சகோதரி எங்களிடத்தில் பேசினார். நாங்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தோம். எந்த மனிதன் என்னை கேவலமாய் பேசினானோ, எந்த மனிதன் என்னை துர்க்குணத்திலே பேசினானோ, எந்த மனிதன் என்னை கேவலமாய் திட்டினானோ, நாங்கள் போகும்போது எந்த மனிதன் என்னை வரக்கூடாது என்று சொன்னானோ அந்த மனிதனே பிரார்த்தனை முடிந்த பிறகு என் காலின் மீது வந்து விழுந்து விட்டார். ஐயா தெரியாமல் பேசிவிட்டேன் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, நான் தெரியாமல் பேசிவிட்டேன் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி என் காலை பிடித்துக் கொண்டார். நாங்கள் இயேசுவை தேடி போகவில்லை, இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்தார். எங்கள் பின்பாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த தைரியத்தின் நிமித்தமாய், அந்த வைராகியத்தின் நிமித்தமாய் நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாய் கடந்து சென்று போய் கொண்டிருக்கிறோம். சிறிய வயதிலே இருக்கும் பொழுது என்னுடைய தாயாரை இழந்து விட்டோம். மண்ணெண்ணையை தலை மீது ஊற்றிக்கொண்டு கதறி கதறி இறந்து போனார். எங்களை பார்ப்பதற்கு நாதி இல்லை, எங்களை வளர்ப்பதற்கு நாதி இல்லை. பரதேசியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வந்தோம். போடுவதற்கு துணி இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வந்தோம். கிழிந்த டவுசரை போட்டுக் கொண்டு நாங்கள் ஸ்கூலுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். தாய் என்கிற ஒரு தாய் எங்களுக்கு இல்லாத சூழ்நிலை நிமித்தமாய் தாய் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்த எங்களுக்கு வேதனை என்று என்ன தெரியும். தாய் இல்லாத வேதனை என்ன என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து எங்களுடைய நிலைமைகளை பார்த்துக் கொண்டு தாய் போல தேற்றக்கூடிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தாயாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசுவே, உம்மை பார்ப்பதற்காக உன் தாயாரும் சகோதரனும் உன்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சீஷர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என் தங்கச்சி? அவர்கள் என் தாய், அவர்கள் என் தங்கச்சி, அவர்கள் இல்லை என் சகோதரன். என்னுடைய நாமத்தை சித்தத்தின்படி யார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ, பிதாவினுடைய சித்தத்தை யார் அறிவிக்கிறார்களோ அவர்களே என் தாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய தாயாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு நாங்கள் பெருமைப்பட்டுள்ளோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ள வர ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு உங்களுடைய இருதயத்தை தொட ஆயத்தமாக இருக்கிறார். பில்லி, சூனிய, ஏவல், கட்டுதல், பிசாசுடைய அதிகாரங்கள், அக்கிரமங்கள் ஏதாவது உங்கள் குடும்பத்தை தொட்டு இருந்தால், எந்த விதமான கட்டுகள் உங்களை தொட்டு நெருங்கி இருந்தால், பிசாசுடைய அதிகாரங்களை தொட்டு இருந்தால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் அது உடைக்கப்படும். எந்த விதமான காரியம் உங்கள் குடும்பத்துக்குள்ள நுழைந்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய், இயேசு கிறிஸ்துவின் அந்த பேரன்பின் நிமித்தமாய் அந்த கட்டுகள் எல்லாம் உடையப்படும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே
அவர் செய்த எல்லா காரியம் அவ்வளவு நேர்த்தியா இருந்ததா. கண் தெரியாதவர்கள் கண் திறக்கப்பட்டதா, காது கேளாதவர்களுக்கு காதுகளாம் கேட்கப்பட்டதா, நடக்க முடியாமல் ஊனத்தில் கிடந்த மனிதர்களுக்கு நடக்க முடிந்ததா, குஷ்டரோகத்தில் விழுந்த மனிதர்கள் குஷ்டரோகத்திலிருந்து விடுபட்டார்களாம். இவை எல்லாம் நேர்த்தியா இயேசு கிறிஸ்து செய்து வந்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு எந்த விதமான காரியங்கள் கூட இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனைகள் கூட இருக்கலாம். எங்களை நாடி நீங்கள் வர தேவையில்லை. நாங்கள் பேசுகிற பேச்சை நீங்கள் கேட்க தேவையில்லை. நாங்கள் பேசுகிற அந்த வார்த்தை நீங்கள் கேட்காமல் போனால் சந்தோஷம். எங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றிக் கொண்டால், இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் பற்றிக் கொண்டால், இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்குள்ள வர ஆயத்தமாய் இருக்கிறார். எந்த விதமான சாபத்துடைய கட்டுகளில் இருந்து விடுபடலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு அழகுள்ள ஸ்திரீ இருந்தார். உலகத்திலே அவள் தான் மிக உயர்ந்த அழகியாய் தென்பட்டாள். பண ஆசைகள் அவளுக்கு நிரம்பி 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 ஆடம்பரமான வாழ்க்கையை அந்த ஸ்திரீ வாழ்ந்து வந்தாள். சினிமாவிலே நடித்தார். சினிமாவிலே நடித்த பிறகு அவளுக்கு எதிர்பாராத ஒரு நோய் வந்தது. அந்த நோய் வந்த பிறகு ஒல்லியாக மாறிவிட்டார். ஐயோ, நான் சம்பாதித்த பணம் என்னை காப்பாற்றிவிடும் என்று சொல்லி அவள் மருத்துவமனையிலே தன்னுடைய சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் செலவு செய்தார். மருத்துவர் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். உன்னை காப்பாற்றவே முடியாது, உன்னை ஒரு காலமும் காப்பாற்றவே முடியாது என்று சொல்லி அந்த மகளிடத்திலே சொல்லிவிட்டார்கள். அந்த மகளுடைய தாய் தகப்பன் கூட அவளை விட்டு விட்டார்கள். கூட பிறந்த சகோதரர் கூட அந்த மகளை விட்டு விட்டார்கள். ஆடம்பரமாய் வாழ்ந்த அந்த ஸ்திரீ பண ஆசைக்கு உட்பட்டு, பண ஆசை நிமித்தமாய் ஆடம்பரமாய் வாழ்ந்து பரிதாபமாய் மரித்து போனார். அவளை காப்பாற்றுவதற்காக மனிதனால் கூடாமல் போய்விட்டது. அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த ஊழியக்காரனாலும் போகாமல் போய்விட்டது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த மகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருந்தார், இயேசு கிறிஸ்துவை புகழை பற்றி அந்த மகளிடத்தில் பேசியிருந்தார், அந்த மகள் கண்ணீரோடு ஜெபித்து சுகம் பெற்றிருப்பார். பரிதாபமாய் இந்த பூமியை விட்டு அந்த மகள் கடந்து போனார். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது காரி மூஞ்சிலே எச்சியை துப்பினார்கள். அவர் தலையை கொட்டினார்கள். ரத்தம் எல்லாம் வழிந்தோடி வந்தது. பொற்கிரீடத்தை வைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ராஜகிரீடத்தை வைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் தலை மீது முள்கிரீடத்தை வைத்தார்கள். தாங்க முடியாத வேதனை. ஒரு தெருநாயை வலித்துக் கொண்டு போவது போல இயேசு கிறிஸ்துவை தரதரவென வலித்துக் கொண்டு போனார். அழுதார். யாருக்காக அழுதார் என்று சொன்னால் உனக்காகவும் எனக்காகவும் அழுதார். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது கூட ஒரு காரியத்தை அறிவித்தார். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுது ஜெபியுங்கள் என்று சொன்னார். எத்தனையோ பிள்ளைகள் எல்லாம் கடைத்துக் கொண்டு போகக்கூடிய இந்த சமுதாயத்தில், எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் கடைத்துக் கொண்டு விற்பனை செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தில், எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் கொன்று குவித்திருக்கிற இந்த சமுதாயத்தில், எத்தனையோ சின்ன சின்ன சிறு பெண்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. ஒரு வாலிபன் கஞ்சா பழக்கத்திலே விழுந்து கிடக்கிறான், மது பிரியத்திலே விழுந்து கிடக்கிறான், குடியிலே விழுந்து கிடக்கிறான், தன் வாழ்க்கையை பரிதாபம் முடித்துக் கொள்கிறான். அவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போய் விடுவார்கள். ஒருவேளை நீங்கள் கூட நரகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இஷ்டம் போல நீங்கள் வாழலாம். நரகத்துக்கு நான் போக ஆசையா இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் இஷ்டம் போல வாழ்க்கையை வாழலாம். எனக்கும் கூட ஆசை, விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கும் ஆசை, குடிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் ஆசை தான், கஞ்சா புகையிலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் ஆசை தான். ஆனா எல்லா ஆசைகளை விட்டுவிட்டு இந்த மைக்கை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிராமங்களா இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் இயேசுவை தேடி போகவில்லை, இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். இஷ்டம் போல வாழ்க்கை வாழ வேண்டிய வயது, உல்லாசமான வாழ்க்கையை வாழ வேண்டிய வயது. எல்லா வாழ்க்கையை விட்டுவிட்டு உல்லாசமான வாழ்க்கையை விட்டுவிட்டு பரிசுத்தமான அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிராமங்களாக நாங்கள் கடந்து கொண்டு வெட்கத்தை விட்டு மானத்தை விட்டு நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஜெபித்துக் கொண்டு ஊழியத்தை செய்து வருகிறோம் என்று சொன்னால் நாங்கள் நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு மனிதர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு எங்களுக்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கூட ஐயோ
நான் நரகத்திற்கு தான் போக வேண்டும், என் குடும்பமே நரகத்திற்கு தான் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டுவிட்டு இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து விடுங்கள். உங்களை பரிதாபமாய் தேவன் பார்ப்பார். பரிதாபமாய் உன்னை தேவன் பார்ப்பார். ஒரு மனிதன் ஒரே தடவை பிறப்பதும், ஒரு மனிதன் ஒரே தடவை இறப்பதும், ஒரு மனிதன் ஒரே தடவை நியாயத்தில் நிற்பதும் தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு தடவை தான் பிறக்க முடியும், ஒரு தடவை தான் மரிக்க முடியும். அதோடு அவன் எங்க நிற்பான் என்று சொன்னால் நியாயத்தில் நிற்பான். அந்த நியாயத்தில் நிற்கும் பொழுது பாவம் செய்தவர்கள் எல்லோரும் நரகத்திற்கு போய் விடுவார்கள். அங்கு கதறுவார்கள், ஐயோ இந்த வழி என்னால் தாங்க முடியலையே, நான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இந்த அக்னி ஜுவாலையில் நான் தவித்து இருக்கிறேன். ஐயோ என்னை காப்பாற்றுவதற்கு யாராவது வருவார்களா, என்னை காப்பாற்றுவதற்கு யாராவது வருவார்களா என்று சொல்லி தவிப்பார்களா? பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சந்தோஷமாய் இருப்பார்கள். அவர்களுக்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, அவர்களுக்கு உணவு இருக்காது, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அன்பான மனிதர்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை சொல்லி முடித்து விடலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு பரலோக ராஜ்யம் வேண்டுமா இல்ல நரகம் வேண்டுமா என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆசீர்வாதமான வாழ்க்கை வேண்டுமா இல்ல பாவமான வாழ்க்கை வேண்டுமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பரலோக ராஜ்யம் வேண்டும் என்று சொன்னால் பிறப்பது முதல் இறக்கும் வரையில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். 15 வருடங்களுக்கு முன்பாக நீ செய்த பாவத்தை குறித்து நீ தூங்கும் பொழுது யோசித்து பார். 10 வருடங்களுக்கு முன்பாக நீ செய்த பாவத்தை குறித்து நீ தூங்கும் பொழுது யோசித்து பார். இன்று இரவு யோசித்து பார். உனக்கே கேவலமாய் இருக்கும். ஐயோ ஐயோ இவ்வளவு கேவலமான பாவத்தை நான் செய்து விட்டேனே, இவ்வளவு கேவலமான பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று சொல்லி உங்களுடைய இருதயம் உங்களையே குத்தும். பைக்கில் போகும் பொழுது நீ செய்த பாவம் கண் முன்னாடி நிற்கும். நீ தூங்கும் பொழுது உன்னுடைய பாவம் கண் முன்பாக வந்து நிற்கும். நீ குளிக்கும் பொழுது நீ செய்த பாவம் கண் முன்பாக வந்து நிற்கும். அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நீ செய்த பாவம் உன் தலைமுறைக்கு தலைமுறைக்கு பாதிப்பாய் மாறும். நீ செய்கிற பாவம் பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை, பேரனுக்கு பேரன் பாவத்தை அனுபவிப்பார். உன்னுடைய ரத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருமே பாவத்தை விழுந்து விடுவார்கள். ஆசீர்வாதம் வேண்டுமா சாபம் வேண்டுமா என்பது குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏதோ இவன் வேடிக்கையான வார்த்தையை பேசிவிட்டான், சின்ன பையனா இருக்கிறானே, சிறியவனா இருக்கிறானே, இவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் நாம் கேட்க வேண்டுமா என்று சொல்லி நினைத்து விடாது. ஒரு காலமும் நினைத்து விடாது. பாவம் செய்கிற மனிதன் மரிப்பு, பாவத்துடைய சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் மரித்து போய்விடுவான், அவன் ஆத்துமா கெட்டு போய்விடும். ஒரு மனிதனுடைய பாவம் எல்லாம் கழிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்த 15 வருடத்துக்கு முன்பாக செய்த பாவம் கழிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாய்ப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவை தவிர உன் பாவத்தை யாராலும் போக்க முடியாது. அவர்தான் உலகத்துடைய தேவ ஆட்டுக்குட்டி. அவர்தான் உலகத்துடைய பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி. அவரை போல பரிசுத்தமான மனிதன் உலகத்தில் பிறக்கவில்லை. அவரை போல தெய்வம் அந்த உலகத்தில் பிறந்தது சரித்திரத்தில். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது நிஜம். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது நிஜம். எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கஞ்சா பழக்கத்தில் விழுந்து, போதை பழக்கத்தில் விழுந்து, தன் தாய் தகப்பனுக்கு அடங்காமல், கிராமத்துக்கு அடங்காமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பரிதாபமாய் வாகனம் ஓட்டும் பொழுது விபத்துக்குள்ளாகி மரித்திருக்கிற வாலிபர்கள் எத்தனை பேர்? எத்தனையோ வாலிபர்கள் எல்லாம் கஞ்சா பழக்கத்தில் விழுந்து வண்டியிலே போகும் பொழுது லாரி கீழாக, பேருந்து கீழாக விழுந்து மாண்டு போன வாலிபர்கள் எத்தனை பேர்? தன் வாழ்க்கையை அவ்வளவுதான் என்று சொல்லி காதல் தோல்வி, குடும்பத்தினுடைய தோல்வி, சமுதாயத்தினுடைய தோல்வி, படிப்பிலே தோல்வி, எல்லா விதத்திலும் தோல்வியை அனுபவித்த வாலிபர்கள் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மனவேதனையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உன் குடும்பத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டும். என கண்பானவர்களே, ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறார் என்று சொன்னால், மனைவி நரகத்துக்கு போய்விட்டால் கணவன் போய் மனைவியை காப்பாற்ற முடியாது. மனைவி
கணவன் நரகத்துக்கு போய்விட்டால் மனைவி போய் கணவனை காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வரைக்கும் தான் கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இந்த உலகத்தில் மாத்திரம் தான். நீ பெற்றெடுத்த பிள்ளை கூட உன் பிள்ளை அல்ல. அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தாயுடைய வயிற்றிலே 10 மாதம் சுமக்கும் வரை தான் அது உன்னுடைய பிள்ளை. அது பூமிக்கு வந்து விட்டால் அதற்கு கூட சம்பந்தம் இல்லை. அது வேறு, நீ வேறு. உன் ஆவி வேறு, அதனுடைய ஆவி வேறு. உன் சரீரம் அதனுடைய சரீரம் வேறு. உன் ஆத்மா வேறு, அதனுடைய ஆத்மா வேறு. உன்னுடைய எண்ணம் வேறு, அதனுடைய எண்ணம் வேறு. நீ செய்த பாவத்தை நீதான் சுமப்பாய், அந்த பிள்ளை செய்த பாவத்தை அதுதான் சுமப்பாய். ஒரு கணவன் நரகத்துக்கு போய்விட்டால் மனைவி காப்பாற்ற முடியாது. தகப்பன் நரகத்துக்கு போய்விட்டால் பிள்ளை போய் தகப்பனை காப்பாற்ற முடியாது. சொந்தங்கள் நரகத்துக்கு போய்விட்டால் நம்மால் போய் அந்த சொந்தத்தை காப்பாற்ற முடியாது. ஒன்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். குடும்பம் குடும்பமாய், கிராமம் கிராமமாய், வீடுகள் வீடுகாய் ஜெபித்து தேவனை ஆராதனை செய்து நீங்கள் வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்து உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இன்று இரவு நீ செய்த பாவத்தை மன்னித்து விட்டால் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வர ஆயத்தமாக இருக்கிறார். வட்டமாய் நின்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் வட்டமாய் நின்று ஜெபிக்கும் பொழுது கைகளை போட்டு ஜெபித்தால் நீ செய்த பாவத்தை நீ மன்னிடு. இயேசு கிறிஸ்துவை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, நான் செய்த பாவம் எல்லாம் போகட்டும். நான் குடிப்பழக்கத்தில் இருந்த பாவம் எல்லாம் போகட்டும். நான் விபச்சாரம் செய்த பாவம் எல்லாம் போகட்டும். நான் கஞ்சா பழக்கத்தில் விழுந்த பாவம் எல்லாம் போகட்டும். நான் கொலை செய்த பாவம் எல்லாம் போகட்டும். இன்று இரவு இந்த ஊழியக்காரனுடைய நிமித்தமாக என் பாவம் கழிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் கைகளை போட்டு ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இரவு பாவத்தை போக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பாவத்தை அவர் போக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஒரு விசை எங்கள் கூட வட்டமாய் நின்று எங்களோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோடு உலாவக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஒரு நிமிடம் எழுந்து நின்று எங்களோடு நீங்கள் வட்டமாய் நின்று ஒரே ஒரு நிமிடம் எங்களோடு நீங்கள் வட்டமாய் நின்று ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய தேவனாய் கைகளை போட்டு பெரிதான ஒரு வட்டத்தை வட்டமிட்டு ஜெபிக்கலாம்.